ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் 45,900 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு அட்ராக்டிவான நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஸ்கூட்ரு சிங்கிள் சார்ஜர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இந்த ஸ்கூட்ரு என்ன மாடல், இந்த ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ, இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்படி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் வேரண்டின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கு 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே மோட்டாருக்கு 2 வருஷம் வந்து வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி பேக்கில் வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்கில் வந்துருக்கு. ஸோ நார்மலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுப்பாங்க, பேக்கில் வந்து ட்ரம் கொடுக்க வைப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கீ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சைல்ட் லாக், எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம், போர்ட்டபிள் பேட்டரி, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி திஃப்ட் அலாரம் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாரி யூஎஸ்பி சார்ஜ் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே வந்து போட்டுக்கலாம். அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு, ஓடாமீட்ரு, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுன்னு பார்க்கும்போது சிங்கிள் சீட்டு தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி தான் இதுவும். அதேமாதிரி பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக அகலமாகவும் இருக்குது. பாடி டைப் அப்படின்னு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm இருக்குது. அதே கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 65 kg. ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக ஸ்டைலாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டான்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் எல்இடியில் இருக்குது. பட் டெயில் லைட் அப்படின்னு போகும்போது எல்இடி இல்லாமல் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வண்டியில் வந்து பேட்டரி வந்து லோ ஆகுது, அதாவது சார்ஜ் வந்து தீரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு போகும்போது 2.4 kWh லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ்லேயே 100% சார்ஜ் வந்து ஃபுல்லாயிரும். அதுவாறு ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 60லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிற்காமல் ஓட்டிகிட்டு போக முடியும். ஆக்சுவலாக மைலேஜ் வந்து 60லேருந்து 140ங்கிறது பேட்டரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இதே ரேஞ்ச் வந்து கொடுக்காது, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 140 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு மைலேஜ் தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறதுனா பெட்டரான மைலேஜ் தான். நீங்கள் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக போகும். நீங்கள் கம்மியானீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்மியாகும். உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வேணும், பேட்டரி கெப்பாசிட்டி எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 48 வாட்ஸில் ஒன்று, 60 வாட்ஸில் ஒன்று, அதே 48 வாட்ஸ் 26 AHல் ஒன்று, 60 வாட்ஸ் 28.6 AH ஒன்று, நெக்ஸ்ட்டு 60 வாட்ஸ் 40 AH அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியண்ட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், ஒன்று மாறும். ஒன்றுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பீடும் மாறும், மைலேஜும் மாறும். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, நார்மல் ஒர்க்குக்கு போகிறவங்க, அந்த மாதிரி டெய்லி யூசேஜ் பக்கத்தில் போயிட்டு இருக்கவங்க, ஒரு 10-20 கிலோமீட்டர் உள்ளே போகிறவங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 கிலோமீட்டருக்குள்ளே அந்த மைலேஜே போகிறோம். நீங்கள் வந்து பேசிக்கே உள்ள மாடல் வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து லாங் போவோம், ஒரு நாளைக்கு 80-90 100 கிலோமீட்டர் மேலே போவோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக உள்ள வண்டியை வாங்கினா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது லோக்கல் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை லாங் ட்ரைவ் போனாலும் சரி, மற்ற எந்த ஒர்க்கு போனாலும் சரி, எல்லா விதமான யூசேஜுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணலாம். மைலேஜ் அந்தளவுக்கு பெட்டராக இருக்குது. இதில் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் தான், அது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே. டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BLDC மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் தான் இதில் இருக்குது. ரிவர்ஸ் அசிஸ்ட்டும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் மாடல்லேருந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் பேசிக் மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா லோ ஸ்பீடு தான் கொடுக்கும். பட் அதிகமாக போகும்போது உங்களுக்கு ஸ்பீடும் வந்து அதிகமாகும். அப்படி பார்க்கும்போது இது லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. நீங்கள் எந்த வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடு வந்து மாறும். கலரை பொறுத்த வரைக்கும் பிளாக், ஒயிட், ரெட், கிரே, ப்ளூ அப்படின்னு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது.
5மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. டிமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூட்டரோட வித்து 570 எம்எம்க்கு இருக்குது. ஸ்கூட்டர் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1880 எம்எம்க்கு இருக்குது. ஸ்கூட்டரோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது 1170 எம்எம்க்கு இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து 90 to 100க்கு இருக்குது. அதேமாதிரி பேக் டயரும் வந்து 90 to 100 ரெண்டுமே வந்து சேம் தான். வீலுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வந்து 254 mm இருக்குது. அதேமாதிரி பேக் வந்து 254 mm. ஸோ வீலாக இருந்தாலும் சரி டயராக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் டு பேக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே மாடலை பேட்டரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 4 வேரியண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு மாறும். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் வரும். அதேமாதிரி மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நீங்கள் எந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை இதெல்லாம் வந்து செக் பண்ணிங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. ஸ்கூட்டர் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ஜீலோ ஜூப். இந்த ஸ்கூட்டர் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 49,500லேருந்து 89,000 வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸும் வரும்போது ஒரு 10,000 15,000 வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ நீ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட உங்கள் SGT.